Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜ் பீஸா. வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு மைதா flour 2 கப் எடுத்துக்கோங்க. curd 1 கப், red chili sauce 2 ஸ்பூன், chili flakes 1 ஸ்பூன், oil 2 ஸ்பூன், salt and sugar 1 ஸ்பூன், ஸ்வீட் கார்ன் வந்து பாயில் பண்ணி எடுத்துருக்கேன். இது 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கார்லிக் 2 எடுத்துக்கணும். டொமேட்டோ, ஆனியன், கேப்சிகம் எல்லாமே ஆஃப் எடுத்துக்கோங்க. அப்புறம் சீஸ் இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் வந்து மைதா ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட சால்ட்டு சுகர் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆயில், அப்புறம் தயிர் 1 கப் ஆட் பண்ணிடுங்க. தயிர் போட தான் உங்களுக்கு நல்லா வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சமாக வாட்டர் விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு 10 மினிட்ஸ் கவர் பண்ணி வச்சுருங்க. இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்ல இது ஊறி இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து ஆஃப் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஆஃப் மட்டும் எடுத்துக்கிறேன். நல்லா ஆயில் விட்டு இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ ஒரு பிளேட்டில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி அதில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஸ்லைஸாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மொத்தமாக தேய்ச்சிக்க வேணாம். இப்போ இது இதில் போட்டுடலாம். இப்போ இந்த வந்து ஓரத்துலலாம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க. எல்லா பக்கமும் இந்த மாதிரி பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ரெட் சில்லி சாஸ் கூட வந்து பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணிடுங்க. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட கிரேட் பண்ணி வச்சுருக்க சீஸ் ஆட் பண்ணிடுங்க எல்லா பக்கமும். இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த கேப்சிகம் வச்சிடலாம். நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுற்றி வச்சுருங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்படி வச்சுருங்க எல்லாமே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் வச்சுருங்க. இப்படி எல்லா பக்கமும் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் கேரட் இருந்தால் அதுவுமே போடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுருங்க. அப்புறம் இந்த ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிடலாம். இது இல்லைன்னா இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுருங்க. அப்புறம் சீஸ் வந்து மேலே கொஞ்சம் வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் வந்து கல்லுப்பு போட்டு அது மேலே ஒரு பிளேட் வச்சுருக்கேன். இந்த மாதிரி இரும்பில் வச்சுருக்கேன்.
அப்போ தான் வந்து உங்களுக்கு பிளேட் வந்து கருப்பாகாமல் இருக்கும். இது ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது ஹீட் ஆகட்டும். இப்போ இது ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம இது வச்சிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ நல்லா பேக் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து பீஸா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.